இந்தியாவும் இங்கிலாந்துக்குடான 2வது ஒன்டே மேட்ச்ல இந்தியா வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியுள்ளது. இந்த தொடரை கைப்பற்றியது முக்கியமாக நமக்கு இந்த மேட்சை பார்க்கும்போது இந்தியா தோல்வி அடைந்தாலும் சந்தோஷப்பட வேண்டிய அளவிற்கு இந்தியா ஒன்டே மேட்ச் மிக சிறப்பாக செயல்பட்டதுதான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஸ்பின் பவுலர்கள் தாக்க இங்கிலாந்தால் அதை தவிர்த்து கொள்ள முடியாதால் அதிகமான ஒரு ஸ்கோரை வைக்க வேண்டிய இடம் ஒரு 304 ரன்களை எடுக்கப்பட்டது. இருந்தாலும் இது ஒரு நியாயமான நல்ல ஒரு ஸ்கோராக இருக்கிறது. இந்த ஸ்கோரை அடித்து செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா எப்படி வெற்றி பெற முடியும் என்பதற்கான ஒரு நோக்கம் நமக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏனென்றால் நமக்கு முக்கியமாக ரோஹித் சர்மா, விராட் கோலி ஃபார்மிலே இல்லை. அதனால ஒரு கலக்கம் ஏற்பட்டது. இதை எப்படி இந்த வெற்றியை பெற்றது என்று தான் நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். 2வது ஒன்டே மேட்ச்ல இந்தியா நிறைய சிவார்ஷங்களை எல்லாம் செய்திருக்கிறது. ஆனா முக்கியமாக இந்த மேட்ச்ல இங்கிலாந்து டாஸை வின் பண்ணி செகண்ட் பேட்டிங் பிடிப்பான்னு தான் நினைச்சோம். ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டு இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறதா நல்ல ஒரு சாதகமான பிச்சான்னு சொல்லுவாங்க. ஆனா இங்கிலாந்து அதை வித்தியாசமான ஒரு முடிவை எடுத்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடித்தது. அதை போல தொடக்கத்துல அதிரடியான நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தது, அதிரடியாக விளையாடியது, நல்ல ஒரு ரன் ரேட்ல இருந்தது. இங்கிலாந்து அணி நல்ல ஒரு ஸ்கோரை கொடுக்கும்னு தான் நம்ம நினைச்சோம். கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும் போதே தெரிஞ்சது இங்கிலாந்து 350 ரன்கள் எடுக்கும்னு தான் நினைச்சு. அதுக்கப்புறம் ஜட்டு, வருண் சக்கரவர்த்தி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சுழல் வீசி இங்கிலாந்தின் ரன் ரேட்டை கொஞ்சம் 50 ரன்கள் கட்டுப்படுத்தியதுதான் உண்மை. அது ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சாக அமைந்ததுனால இங்கிலாந்து 304 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளும் இழந்தது. மிச்சம் ஒரு பால் இருந்தது. ஆனாலும் இந்த மேட்சை எப்படி இந்தியா வின் பண்ணியது தான் நமக்கு நிறைய ஒரு விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். கொஞ்ச நாளைக்கு இந்திய டீம் ஒரு கலக்கத்தில் இருந்து கொண்டே இருந்தது. அது என்ன கலக்கம்னா நமக்கு தெரியும். நம்மள கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஃபார்மிலே இல்லாத போது இந்தியா டீம் கொஞ்சம் கதிகலங்கி போச்சு. கடந்த டெஸ்ட் மேட்சுகள் எல்லாமே நம்ம தோட்டோம். அது நமக்கு தெரியும். ஒன்டே மேட்சை ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணாலும் அதுல ரோஹித் சர்மா சோபிக்கவில்லை. ஆனா செகண்ட் மேட்ச்ல ரோஹித் சர்மா போட்டாருங்க ஒரு சதம், மீண்டு வந்திருக்கிறான் தான் சொல்லணும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஜெயிக்கிறாலும் பரவாயில்லை. ஆனா ரோஹித் சர்மா நமக்கு திருப்பி கிடைச்சிட்டாரே அப்படின்னு உள்ள ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் இருந்திருக்கும். எப்போ நாங்க ரொம்ப பயந்துட்டோம், ரோஹித் சர்மா போல ஒரு வீரரை இந்திய டீமிலிருந்தே நீங்க வெளியே எடுத்துருவோம்னு பயந்துட்டோம். ஆனா அதற்கான ஒரு பதிலடியை நேற்றைக்கு சதம் அடிச்சு அதை அவரால் கொண்டாட முடியாம பிச்சிலேருந்து வெளியே போகிறார் அவுட் ஆகி. ஆனா அதை சதம் அடிச்சு அவரால் கொண்டாட முடியல. காரணம் அதற்கான நிறைய ஒரு பின்னடைவுகளை ஏற்பட்டிருந்திருக்கிறது. நிறைய ஒரு பின்னடைவுகளை சந்திச்சிருக்கிறார். கடந்த தினங்களாக அவருடைய விளையாட்டுகள் எல்லாம் ஒன்றும் நல்லா இல்லை. ரஞ்சி கோப்பையில் விளையாடி கூட அவருடைய விளையாட்டுகள் சுவாரஸ்யமாக இருக்கவில்லை அப்படின்னு பல கம்ப்ளைண்ட்கள், பல மிஸ்டேக்குகள் எல்லாம் ஒரு பேர்ல பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு பெரிய ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்திச்சு. அப்படி பார்க்கும்போது ரோஹித் சர்மா நேற்றைக்கு 119 ரன்கள், அதுவும் வெறும் 90 பந்துகளில் அதிரடியாக விளையாடி தன் பார்மை திரும்பி கொண்டு வந்திருக்கிற இந்தியா டீமுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கொடுத்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சத்தியத்தின் நிறுவனமாக இருக்கிறது என்பதை மீண்டும் ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்தவுடன் நிச்சயமாக எதிர் டீமுகள் கொஞ்சம் கலக்கத்தில் இருப்பார்கள். ரோஹித் சர்மா போல ஒரு பிளேயர் இந்தியாவுக்கு விளையாடினாலே போதும், இந்தியா வெற்றிதான். அது 400 ரன்னா இருந்தாலும் இந்தியா வெற்றி பெறும் என்பது எந்தவித சாத்திய கருத்தும் இல்லை. ஆனால் ரோஹித் சர்மா அந்த அளவுக்கு கலக்கி இருக்கிறாரு. ஆனா விராட் கோலி சோபிக்கவில்லையே, மீண்டும் சொதப்பி இருக்கிறார். அந்த சொதப்பல் நியாயமான சொதப்பல் தான். அவரு தவறான ஷாட்களை விளையாடவில்லை. எதிர்பாராத ஒரு அவுட்டு தான். இதை நமக்கு பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மீண்டும் கோலிக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். என்றால் கோலியை போல் நட்சத்திர வீரர்களுக்கு இந்திய டீம்ல எப்போதும் இடம் இருக்க வேண்டும். அவர்களை கண்டு எதிர் டீமுகள் அஞ்சப்படும். இந்த மேட்சை இந்தியா ஜெயிச்சு முக்கியமாக நல்ல ஒரு மேட்சாக நேற்றைக்கு விளையாடி இந்தியா மிகப்பெரிய ஒரு வெற்றி, 4 விக்கெட் வித்தியாசத்தில் அழகான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. தொடரையும் கைப்பற்றி மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த 2020 மேட்சையும் ஒன்டே மேட்சையும் தொடரை கைப்பற்றிருக்கும் இந்தியாவுக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு வாழ்த்தை சொல்லி ஆக வேண்டும். இந்த டீம் 11 நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ற கருத்து என்னால யூகிக்க முடியாது. ஏனென்றா சாம்பியன் டிராபி
கோப்பைக்கு விளையாட செலெக்ஷன் ஆகிருக்கிற டீமுகள் எல்லாம் செலெக்ஷன் ஆகிருக்க பிளேயர்கள் எல்லாம் வெளியே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறது கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்கிறதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போது இருக்க லெவன் நல்ல ஒரு லெவனாக இருக்கிறது. 3 ஸ்பின் பவுலர், 3 ஃபாஸ்ட் பவுலர். இப்படி இருக்கும்போது இந்தியா உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு இதில் தான் இருக்கிறது. ஆனால் பும்ரா உள்ளைக்கு வந்தால் இந்தியாவை டீமை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இந்தியா டீமுக்கு கொடுத்திருக்கிறது தான் சொல்ல முடியும். இந்த ஒன் டே மேட்ச்சில் இந்தியா கப் எடுத்திருக்கிறது. மீண்டும் இன்னொரு மேட்ச் பாக்கி இருக்கிறது. அதை வெற்றி பெற்று ஒயிட் வாஷ் செய்யுமா என்பதை நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். இங்கிலாந்தில் மிகச் சிறப்பாக செயல்பட்டார்கள். பேட்டிங்கும் மிகச் சிறப்பாக செயல்பட்டார்கள். பந்து வீச்சில் கொஞ்சம் சொதப்பினால் மீண்டும் அவருக்கு திரும்பி வருவார்கள். இங்கிலாந்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு உலகத்தர வாய்ந்த ஒரு டீம் தான். அதற்காக அவர்களுக்கு லக் இல்லை என்பதுதான் உண்மை. ஸ்பின் பவுலர்களை அதிகமாக பயன்படுத்தாத ஒரு குறையினால் தான் இந்த மேட்ச் இந்தியா பக்கம் மிக சிறப்பாக எளிதாக சாய்ந்து விட்டது என்று நிச்சயமாக சொல்லலாம். மீண்டும் இது போன்ற தகவல்களை நீங்க அறியும் முறை நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.